ஓ ஓ ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம் பரமானந்தமாதவம். இந்த கீதையினுடைய 5வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம் 6வது ஸ்லோகம் பார்த்தோம். இது அர்ஜுனன் பகவானிடத்தில் தன்னுடைய நிலையிலிருந்து, அதாவது அர்ஜுனனுடைய நிலையிலிருந்து ஒரு விஷயத்தை குறித்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கேள்வி கேட்கின்றான். அந்த கேள்வி கர்ம யோகத்தை குறித்தும் கர்ம சந்நியாசத்தை குறித்தும் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது. இந்த இரண்டிற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன, இந்த இரண்டில் எது தனக்கு சிறந்தது என்று கிருஷ்ணரிடத்தில் அர்ஜுனன் கேட்கின்றான். இதை பார்த்தோம். பகவான் இதற்கு பதில் சொல்லும் பொழுது இரண்டுமே ஒன்றுதான். கர்ம யோகம் வேறு கிடையாது, கர்ம சந்நியாசம் வேறு கிடையாது. சாங்கியர்கள் எந்த ஒரு இலக்கினை அடைகின்றார்களோ அதை யோகிகளும் அடைகின்றார்கள். அதனால யார் ஒரு இதை உள்ளபடி காண்கின்றார்களோ அவர்களே காட்சி உடையவர்கள் என்பதை பகவான் சொல்கின்றார். 6வது ஸ்லோகம் ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்லோகம். இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் 6வது ஸ்லோகம் 7வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அது இந்த 2 ஸ்லோகத்தையும் மனப்பாடம் செய்தால் ரொம்ப நல்லது. பகவான் சொல்லும் பொழுது சந்நியாசஸ்து மகாபாகோ துக்கம் ஆப்தும் அயோகதக. இந்த சந்நியாசம் என்பது, அதாவது கர்ம சந்நியாசம் என்பது துக்கம் ஆப்தும் அடைவதற்கு மிகவும் கடினமானது. படிப்பதற்கு வேண்டுமானால் சந்நியாசம் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக படிச்சிடலாம், சுலபமாக சொல்லலாம், சுலபமாக எழுதலாம். பட் டு பிராக்டிஸ் கர்ம சந்நியாஸ், ஃபார் தட் மேட்டர் டு பிராக்டிஸ் எனிதிங் இன் தி ஃபீல்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நாட் ஆல் தட் ஈஸி. அதுவும் கர்ம சந்நியாசம் என்பது துக்கம் ஆப்தும் அயோகதக. இந்த யோகம் இல்லாமல், கர்ம யோகம் இல்லாமல் கர்ம சந்நியாசம் என்பது பின்பற்றுவதற்கு, செயல்படுத்துவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் கடினம் என்று சொல்கின்றார்கள். இந்த சந்நியாசத்திலும் 2 விதமான நிலைகள் இருக்கின்றது என்று பார்த்தோம். ஒன் இஸ் கால்டு ப்ரிப்பரேட்டரி சந்நியாஸ். தி செகண்ட் ஒன் இஸ் கால்டு பாரமார்த்திக சந்நியாஸ். ஸோ இந்த ப்ரிப்பரேட்டரி லெவல் ஆஃப் சந்நியாஸ் ஒன் கிவ்ஸ் அப் தி லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். இந்த ஆரம்ப நிலை சந்நியாசத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த விருப்ப வெறுப்புகளை அவன் விடுகின்றான். அதனால கர்மயோகமும் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய சந்நியாசமும் இரண்டும் கிட்டத்தட்ட ஒன்றாகவே நமக்கு தெரிகின்றது. பட் பாரமார்த்திக சந்நியாசம், தி அல்டிமேட் சந்நியாஸ் இஸ் நாட் சம்திங் டு பி பிராக்டிஸ்டு. இட் இஸ் அ ஸ்டேட் விச் இஸ் ரியலைஸ்டு ஆர் விச் இஸ் அச்சீவ்டு. அது யாருக்கு இந்த விருப்பு வெறுப்புகள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு விசாரம் செய்து அந்த விருப்பு வெறுப்புகள் இருக்கக்கூடிய யாருக்கு இருக்கின்றதோ அந்த அகங்காரத்தை, அந்த அடையாளத்தை கம்ப்ளீட்லி அனிஹிலேட்டிங் ஒன்ஸ் ஓன் ஐடென்டிட்டி இஸ் கால்டு பாரமார்த்திக சந்நியாஸ். அதனால்தான் அது ஞான லட்சணம் அப்படின்னு சொல்லிடுறோம்.
அப்படிப்பட்ட பாரமார்த்திக சந்நியாசம் ஒரு மனிதன் தன்னுடைய அகங்காரத்தை முற்றிலுமாக அழித்து விடுவது என்பது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஏனால் அதற்கு நம்மளுடைய புராணங்களும் சரி, ரிஷிகளுடைய சரித்திரங்களை எல்லாம் படித்து பார்த்தோம் என்றால், வி அண்டர்ஸ்டாண்ட், வி நோ வே வி ஸ்டாண்ட் நியர் டு தெம் பிகாஸ் இட் டிமாண்ட்ஸ் எக்ஸ்ட்ரீம் தியாகம். நம்மளால ஒரு சின்ன விஷயங்களை கூட தியாகம் செய்ய முடியாது. See, we have our own opinions in our mind about various people. You try to give up all those opinions first, பார்ப்போம். நமக்கு ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும் அப்படின்னு. அஹ் நமக்கு யார் ஏதாவது சொன்னாலும் தென் ஆன் தட் வி ஃபார்ம் another ஒப்பீனியன். நோ, எ சன்னியாசி இஸ் நாட் அஃப்ரைட் ஆஃப் எனி திங் அப்படி. சந்நியாசத்துல முதல்ல என்ன கிடையாது, இஸ் அப்சல்யூட் ஏ ஸ்டேட் ஆஃப் ஃபியர்லெஸ்னஸ். கம்ப்ளீட்லி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. அது ஒரு நேரடியான ஒரு மார்க்கம் அப்படி. அதுல பயம் மட்டுமே இல்லை, அதுல எந்த ஒரு பற்றுமே கிடையாது. ஆக்சுவலா எந்த ஒரு பற்றும் இல்லாததால் தான் பயம் இல்லாமல் இருக்கின்றது அப்படி. பிகாஸ் இட் இஸ் ஒன்லி தி அட்டாச்மெண்ட் விச் காசஸ் ஆல் தி ஃபியர். அங்கே எதையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், இல்லை யாரையும் தன் அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு எந்த ஒரு பற்றுமே இல்லாததால், எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாததால், எதன் மீதுமே பற்று இல்லாததால், ஆனால் தான் ந கர்மணா ந பிரஜயா ந தனேன தியாகே நைக்கே அமிர்தத்வமானுஷுன்னு. தி அல்டிமேட் சந்நியாச லட்சணம் இஸ் கம்ப்ளீட் தியாகம். முழுமையாக என்ன பண்றோம் அப்படின்னா அதுல தியாகம். இன் தட் ஆக்சுவலி தி இண்டிவிஜுவாலிட்டி இஸ் கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்டு. தான் இருக்கின்றோங்கிற அந்த எண்ணம் கூட என்ன கிடையாது, அது கூட அந்த ஞானிகளுக்கு கிடையாது. அதுதான் பாரமார்த்திக சந்நியாசம்னு சொல்றோம். அது துக்கம் ஆப்தும் அயோகதக அப்படின்னு. அது யோகம் இல்லாமல் அதை ஒரு பொழுதும் அடைய முடியாது. அதனால்தான் யோக யுக்தக. therefore you start. So this ladder of evolution, somewhere we have to begin. See, that is ultimate. இப்போ கர்ம சந்நியாசங்கிறது அது சம்பிரதாயமா சந்நியாசம் எடுத்துக்கொள்கின்றோமோ இல்லைன்னா இட் கேன் பி an attitude ஆல்சோ. அது அதுதான் சொன்னோமே, அது ஆசிரமத்திற்கு சம்பந்தம் இல்லை அப்படி. அது கர்ம சந்நியாசம் என்பது இட் கேன் பி a பியூர் attitude ஆல்சோ. பட் somewhere we have to start. அதனால யோக யுக்தக அப்படின்னு. அதனால கர்ம யோகத்தை நாம் இடைவிடாது செய்ய வேண்டும் அப்படின்னு பகவான் சொல்லுகின்றார். ஆல் தட் அபவுட் தி கர்ம யோக வி ஹவ் ஆல்ரெடி ஸ்டடிட். அதனால யோக யுக்த முனிகி. அதனால தான் முனிகின்னு சொல்லும் பொழுது அந்த கர்மயோகத்தினுடைய ஒரு சிம்பிள் ஃபார்ம் இஸ் எக்ஸ்பிளைன்டு பை சங்கராச்சாரிய பகவான். முனிகின்னா ஈஸ்வர ஸ்வரூபஸ்ய மனநாத் முனிகின்னு முடிச்சுட்டார் அப்படி. அப்ப ஹூ இஸ் அ கர்ம யோகி? யோக யுக்தன்கிறவன் யார் அப்படின்னா, யார் ஒருவன் தான் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் ஒரு உயர்ந்த லட்சியத்தினிடத்தில், ஒரு பகவானிடத்தில், ஒரு ஈஸ்வரனிடத்தில் முழுமையாக அல்லது குருவினிடத்தில் அர்ப்பணிக்கின்றான். அப்படி ஹி ஹாஸ் டிஸ்கவர்டு some place or some point or some idol or some ideal, எப்படி ஒன்று எடுத்துக்கலாம், wherein he is at ease, able to offer everything. Therefore he is fearless. Therefore he is unattached. He has discovered it. ஆனா மனநாத், the word is, when it is said munihiன்னு சொன்னா ஈஸ்வர ஸ்வரூபஸ்ய மனநாத் means he has already done all the shravanam also. That includes shravanam also. Now shravanam பண்ணாமல் மனனம் பண்ண முடியாது. இன்னொன்னு shravanam சரியா பண்ணாம மனனம் பண்ண முடியாது. Many people listen, but only very few understand. Few people understand, but hardly one or two only implement it. So listening, understanding, implementation, there are, where do we stand? அதனால தான் எப்பொழுதும் நாம கேட்போம், எங்க இருக்கிறோம். we may be just listening. நான் கூட சொல்றது உண்டு, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்கறது, அது ஒரு பொழுதுபோக்காவே நம்ம கேட்டுட்டே இருப்போம் அப்படி. அது தொடர்ந்து என்ன இருக்கிறது, there won't be any follow up when it comes to action. அதனால்தான் முனின்னு சொன்னா ஈஸ்வர ஸ்வரூபஸ்ய மனநாத்னு, எதை மனனம் செய்து கொண்டே இருக்கின்றார் அப்படின்னு ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை எப்பொழுதும் தன்னுடைய இயல்பை மனனம் செய்து கொண்டே இருக்கின்றார்.
because he has heard about all these things. Now, throughout the day, what mananam we do? நாம என்ன மனனம் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படி. எல்லாருமே அப்படி பார்த்தா முனிவர்கள் தான் அப்படி. நாம உலக விஷயங்களையே மனனம் பண்ணிட்டே இருக்கோமா, இல்ல குரு ஸ்மரணையில இருக்கிறோமா, இல்ல ஈஸ்வர விஷயங்களை மனனம் பண்றோமா? வாட் இஸ் தி சென்ட்ரல் தீம் ஆஃப் மை மைண்ட்? Predominantly, what is occupying my mind? See, let worldly things be there, but what is the core of my being? என்னுடைய மனதின் நடுநாயகமாக, என்னுடைய மனதினுடைய மைய புள்ளியாக, என்னுடைய மனதை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பது எது? Generally, it is only I and mind. Generally, people, their mind is occupied only with I. Second one is mind. Anything satisfies this I and mine, they are happy. சரி, அவர்கள் எதை தான் அல்லது தன்னுடையது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ அதை அது திருப்தி அடையும் பொழுது அவர்கள் சந்தோஷம் அடைகின்றார்கள். Here, for a muni, for a karma yogi, see, Ishvara is the center point. அதனால he is not interested in pleasing people. He is not interested in pleasing the object. He is interested, he is, committed only to the Lord. He means business. Such a serious seeker, he depends only on his guru, or he depends only on the Lord. Some other day, somebody told me, சுவாமியே ஏதாவது வேணும்னா அனுப்புவார் அப்படின்னு. I said, I don't believe in it. Why he should send? He himself will come. There is no need that he should send anybody. If a person is completely surrendered to the Lord, his mind is completely occupying only the Ishvara Swarupa, why Lord has to send somebody to him? He won't send anybody. He himself will come. See, this is not just a belief. This is how it has happened to every seeker. You read எல்லா மகரிஷிகளுடைய சரித்திரமும். No, I have been also reading every day. At least I have been reading ஒரு மகரிஷியினுடைய சரித்திரத்தை நித்தியம் படிச்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னு. In everybody's life, Lord did not send anybody. And that Rishi had gone through all the hardships. Interestingly, they have not waited for anyone else also. யாருடைய உதவிக்காகவும் அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கவில்லை, யாருடைய உதவிக்காக கூட அவர்கள் காத்திருக்கவில்லை. Finally, they were looking up only to the God. Therefore, Lord appeared before them. அதனால கடவுளே என்ன பண்ணிருக்கிறார்? பகவானே நேரா வருவார். யாரையோ அனுப்புவார், இவர் அனுப்புவார், அவர் அனுப்புவார். இவங்கெல்லாம் கடவுளுடைய ஸ்வரூபங்களே நம்முடைய முன்னாடி வந்திருக்கிறார்கள். We need not imagine all that. If you are really முனின்னா வேஷம் போடுறது இல்லை, அதுவும் ஆட்டிடியூட் தான். If you have that kind of a faith in God, if you depend only on God, that God will reveal himself. Because he's not, where is he far away from us or what? Actually, he is closer than our own skin. He is very much seated here itself. He is very much here. No, even he will come-ங்கிறது கூட, அவரே வருவார்னு சொல்றது கூட ஒரு அஜ்ஞானம் தான். எங்க வரப்போறாரு? அங்கேதான் இருக்கிறார் அவர். In fact, see, all your emotions, he is only going through it. He is only doing everything. Actually, he is the doer. He is the enjoyer. Where are you? யாரோ ஒருத்தர் தான் இருக்க முடியும். ரெண்டு பேர் இருக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. Either he has to exist, otherwise அவர் நாம இருக்கணும். நாம இருந்தா அவர் இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. ஒருவேளை அவர் இருக்கிறாருன்னா நாம் இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. அப்புறம் கடவுளே வருவார் வருவார் சொல்லிட்டு இருந்தோம்னு என்ன இருக்குன்னு நாம இருக்கிறோம்னு அர்த்தம். Here and now we are advised
to recognize his presence. His presence alone is there. So he is the Karta. He is the Bhokta. அதனால்தான் அப்படி யார் ஒரு முனிவன் இருக்கிறானோ அவனுக்கு எந்த பாபங்களோ எந்த புண்ணியங்களோ அவனை ஒரு பொழுதும் தீண்டுவது கிடையாது. திஸ் இஸ் கால்ட் மனனம்னா இது. மனனம்னா மனப்பாடம் பண்றது கிடையாது. மனனம்னா ரெக்கக்னைசிங் திஸ் ஃபேக்ட் லார்ட் அலோன் இஸ் ரியல் அப்படி. ஸோ சச் பீப்புள் முனிகி தென் வாட் தே வில் அச்சீவ், வாட் இஸ் த ஸ்டேட் தட் தே அட்டைன். ஆக்சுவலா அங்க ஸ்லோகத்தில் நான் சொன்னேன் யோக யுக்த முனிகி சந்நியாசம் நச்சிரேன அதிகச்சதின்னு இருக்கணும் அப்படின்னு. ஆனா இங்க சந்நியாசத்துக்கு பதில் என்ன போட்டார்கள் அப்படின்னா யோக யுக்த முனிகி பிரம்ம நச்சிரேன அப்படின்னு. லாஸ்ட் டைம் ஐ டோன்ட் ரிமெம்பர் ந அச்சிரேனன்னு அப்படி சொன்னது. ஐ வுட் ஹவ் மேட் அ மிஸ்டேக் ப்ராபப்ளி. நச்சிரேன சிரம், சிரம்னா நீண்ட காலம், ந சிரம்னா என்ன அர்த்தம், அச்சிரம்னு அர்த்தம். என்ன குயிக்லி நச்சிரேனன்னு சொன்னா அங்க டைமே கிடையாது. அங்க தெர் இஸ் நோ டைம் அட் ஆல் அப்படி. ஸோ ஃபார் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி காட் ஒன் நீட் நாட் யூனோ வெயிட் ஃபார் இட். அங்க என்ன கிடையாது, ஒரு காலமே கிடையாது. அங்க இஃப் அவர் சரண்டர் இஸ் கம்ப்ளீட் அப்படி அண்ட் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி லார்ட் இல்லைன்னா அந்த இறைவனுடைய வெளிப்பாடுங்கிறது அந்த க்ஷணமே என்ன ஆறுது அப்படி, அந்த க்ஷணமே அப்படி. அதனால இங்க ஈஸ்வரன்னாலும் ஒண்ணுதான், பிரம்மம்னாலும் ஒண்ணுதான், பாரமார்த்திக சந்நியாசம்னாலும் ஒண்ணுதான். வாட் இஸ் கால்டு பாரமார்த்திக சந்நியாஸ் இஸ் பிரம்மம். What we call it as Brahman is not different from Ishvara. Ishvara is not different from Brahma. இதெல்லாம் என்ன அர்த்தம், இதெல்லாம் ஒரே ஸ்டேட் தான். ஸோ சச் பீப்புள் நச்சிரேன அதிகச்சதி அப்படின்னு, கச்சதின்னு கூட சொல்லலை அப்படி. அதுக்கு கூட ஒரு உபசர்க்கம் போட்டு கச்சதின்னா ஹி அட்டைன், அதிகச்சதின்னா இன்ஸ்டன்ட்லி அப்படி. அதனால இந்த இந்த ரெவலேஷன் எல்லாம், இந்த அனுபவங்கள் எல்லாம் என்ன அப்படிப்பட்டவர்களுக்கு அது சுலபமாக இது ஏற்படுகின்றது. Now Arjuna understood. Now to the extent he has surrendered to the Lord, there is no doubt. அவர் பகவானிடத்தில் முழுமையாக அர்ஜுனன் சரணடைந்திருக்கின்றான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. And it is very evident, very clear that he has not attained the state of karma sannyasa. அதனால கர்ம சந்நியாசம் அல்லது பிரம்மம் இல்லைன்னா பாரமார்த்திக சந்நியாசம்ங்கிற அந்த நிலையை தான் இன்னும் அடையவில்லை அப்படிங்கிறது அவருக்கு புரியறது. ஸ்டில் he has doubts, அவருக்கு சந்தேகங்கள் எல்லாம் இருக்கின்றது. Therefore better, Krishna says, without yoga yukta karma sannyas is not possible. அது சாத்தியம் இல்லை. யோகம் இல்லாமல் கர்ம யோகம் இல்லாமல் கர்ம சந்நியாசம் சாத்தியம் இல்லைன்னு சொல்றார். அப்ப உருப்படியா என்ன பண்ணுவோம், கர்ம யோகத்திலிருந்தே ஆரம்பிப்போம் அப்படி. ஸோ திருப்பி என்ன கேட்கிறார் அப்படின்னா, வாட் இஸ் தட் ப்ராசஸ் by which one attains the karma sannyas. ஸோ கர்ம யோகா இஸ் தி மீன்ஸ். புரியுறதா உங்களுக்கு? கர்ம சந்நியாஸ் இட் இஸ் a process. See, there are so many processes in our life. Ultimately, every process should lead us into some progress. The process is always associated with progress. When I say process, it is a sadhana. Then if I do that sadhana, what is the progress? Now, நமக்கு அதை ப்ராக்ரஸ் நம்ம மெஷர் பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. But it must be evident. So therefore, what is the process and what is the progress, by which one attains, one becomes eligible, at least qualification. And karma sannyasathiற்கு கூட என்ன தேவைப்படுகின்றது? That also demands a qualification. இந்த கர்ம சந்நியாசம் அந்த ஞான லட்சணத்திற்கு, அந்த ஞானத்திற்கு உள்ள தகுதிகள் என்ன? அதனால வாட் ஆர் ஆல் தி பேசிக் பேராமீட்டர்ஸ்?
எலாபரேட்டா பகவான் சொல்லிட்டாரு கர்மயோகத்தை பற்றி எல்லாம். அப்ப இங்க அர்ஜுனன் திருப்பி கேட்கின்றான், யார் அந்த யோக யுக்தன்? ஹூ இஸ் தட் யோக யுக்த? வென் வி சே, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. வை கர்மயோக இஸ் ரிப்பீட்டட் இன் அவர் சாஸ்திராஸ்? பிகாஸ் எ வீக் பர்சன் ஆர் அ லேசி பர்சன், யார் பலவீனமாக இருக்கின்றானோ அல்லது யார் சோம்பலுடன் கூடியவனாக இருக்கின்றானோ, அவர்களால் உயர்ந்த விஷயங்களை, குறிப்பாக ஞான விஷயங்களை, ஆன்மீகத்தில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் காண முடியாது. ஒரே சோம்பல், if there is a laziness, if there is a weakness, எப்படி நமக்கு ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த விஷயங்களை அடைய முடியும் என்று. அதனால உபநிடதங்கள் சொல்லும் பொழுது நாயமாத்மா பலஹீனேன லப்யக, பலவீனவர்களால் இந்த ஆத்ம தத்துவத்தை அடைய முடியாது. We have also seen in Kenopanishad, ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யயா அமிர்தம் அஷ்ணுதே. அதுக்கு என்ன, தெர் மஸ்ட் பீன் எனார்மஸ் வைட்டாலிட்டி இஸ் ரிக்வயர்ட். ஒரு வீரியம் வேணும். அதனால சக வீரியம் கரவா வகைன்னு சொல்றோம். தெர் மஸ்ட் பி எ வீரியம், ஒரு தேஜஸ், ஒரு ஸ்பிளண்டர், அப்படி அதெல்லாம் இருக்கணும். அப்படி இது எதுவுமே இல்லாமல் நம்மளால உயர்ந்த விஷயங்களை அடைய முடியாது. அப்ப அந்த கர்ம யோகம்ங்கிறது என்ன? கர்ம யோகம் ரிமூவ்ஸ் ஆல் லேசினஸ். அதனாலதான் கர்ம யோகத்தை திரும்ப திரும்ப ஏன் வலியுறுத்துகின்றோம் அப்படி. நாட் ஓன்லி பிசிக்கல் லேசினஸ், அட் டைம்ஸ் வி ஆர் மென்டலி லேசி. அப்படி we are so lazy, even after listening to so much we can't give up our own personal likes and dislikes. Is it not laziness? ஏன்னா அந்த விருப்பு வெறுப்புகளை விட முடியாமல் இருக்கிறது, அது ஒரு சோம்பேறித்தனம் இல்லையா? தட் இஸ் a mental laziness. A karma yogi is always not only a very enthusiastic person, இல்ல அப்படின்னா, it is not mere enthusiasm, it is a complete commitment, 100% commitment. இதை நான் அடைந்தே தீர வேண்டும். நான் எப்பவும் சொல்ல நவ் ஆர் நெவர்னு. அப்ப தட் கர்ம யோக கிவ்ஸ் தட் கைண்ட் ஆஃப் சங்கல்ப, எ கமிட்மெண்ட். அதனால ஃபார் கர்மயோகி தெர் இஸ் நோ ஸ்டார்டிங் ட்ரபிள். நோ ஃபார் எஸ் எவ்ரி திங். ஒன்று ஒன்று ஆரம்பிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஏன்னா அதுக்கு ஒரு நாள் நட்சத்திரம் பார்த்துட்டே இருப்போம். தெர் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்டார்டிங் ட்ரபிள். I have heard Guruji Swami Tejomayanji beautifully used to humorously say, there was a person, he told something to his friend. He said, டெய்லி காலையில் எழுந்திருக்கணும், சொல்றதை கேட்டுக்கோ, 4 மணிக்கு எழுந்திருக்கணும், டேக் a cold bath, then run 4-5 kilometers every day. 100% you will be physically, mentally you will be fit அப்படின்னு சொன்னானா. அது கேட்ட உடனே இவனுக்கு ஜுரம் வந்துடுது. அப்படின்னு டெய்லி காலையில 4 மணிக்கு எழுந்து கோல்டு பாத் எடுத்து 5 கிலோமீட்டர் ஓடுன. அப்படி உடனே கேட்டான ஆச்சரியமா, எத்தனை வருஷமா நீ இதை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு. அவன் சொன்னானா, நானும் இதை பண்ணணும் டெய்லி நினைச்சிட்டே இருக்கிறேன், இன்னும் நாளைக்காவது ஆரம்பிக்கணும், நாளை கழிச்சு ஆரம்பிக்கணும்னு. நானும் ஒரு 5-6 வருஷமா இதை தான் நான் செய்யணும்னு நினைச்சிட்டே இருக்கிறேன். இஃப் சச் நோ ஹை ஐடியாஸ் ஆர் தேர், பட் அப்சல்யூட்லி நோ இம்ப்ளிமெண்டேஷன். டுடே அட் வாட் டைம் வி காட் அப் சிம்பிளா ஒரு ஸ்மால் கொஸ்டின், சின்ன கேள்வி. அப்படி இன்னைக்கு காலையில நம்ம எத்தனை மணிக்கு எழுந்தோம், எத்தனை மணிக்கு குளிச்சோம், எவ்வளவு நேரம் நம்மளுடைய நித்திய அனுஷ்டானம், நம்மளுடைய சாதனையை பண்ணோம். அப்படி ஏதாவது ஒரு மணி நேரமாவது உட்கார்ந்து ஒரு ஜபம் பண்ணோமா? அப்படி பர்சன் ஹூ இஸ் அ கர்மயோகி, ஜென்ரலி பீப்புள் திங்க் கர்மயோகின்னு ஏதோ வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடுறவர் இல்லை. பர்சன் who performs his அனுஷ்டானம், not a single day, ஒரு நாள் தவறாமல், because he has seen the result of it, taste of it. நமக்கு எப்பொழுதுமே என்ன இருக்கிறது, அப்பப்ப நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு somehow somebody pushes us, we started.
பட் நம்மளுடைய பழைய அம்பாசடர் கார் மாதிரி ஆயிடும் அப்படின்னு. ஏன்னா அது கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணி அது 1 கிலோமீட்டர் கூட போறதுக்குள்ள என்ன ஆயிடும், எகைன் இட் ஸ்டாப்ஸ். நம்ம சில நேரம் அது ஸ்டாப் ஆகிறதுக்குன்னே காத்துட்டு இருப்போம், அப்ப அதுவே நின்றுடுதுன்னு. ஸோ தட் ஐ நீட் நாட் கம்ப்ளைண்ட், வி ஸ்டார்ட். பட் டு மெயின்டைன் தட் மொமெண்டம் அப்படின்னு. யூ சி, ஜஸ்ட் சி தி ரிவர் அப்படி. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் ரிவர். It is not just starting up. It's only a trickle up, a small, a trickle that becomes a mighty river. The greatness in river lies in its momentum up. அது ஒரு சீஸ்லெஸ் மொமெண்டம். அது அது நிறுத்துறதே இல்லை, கடைசி கடல்ல போய் அடையிற வரைக்கும். அதை நீங்க டேம்ல அடைச்சு வச்சாலும் அதை இடிச்சுட்டு அதுல போய் தட்டிட்டே தான் இருக்கும் அப்படின்னு. அதை உடைச்சிட்டு வெளியில வர்றதுக்கு தான் பார்த்துட்டே இருக்கும். இஃப் திஸ் கைண்ட் ஆஃப் momentum, if that motivation, that inspiration, if it is not there, then how can he achieve karma sannyas? அதனால கர்ம யோகியாக இருக்கிறது கூட அவ்வளவு சுலபம் கிடையாது அப்படி. இட் இஸ் நாட் வெரி ஈஸி அப்படி. இந்த உலகத்துல ரொம்ப சுலபமானது போகியா இருக்கிறது அப்படி. தட் இஸ் வாட் பீப்புள் ஆர், தே திங்க் தட் தே ஹேவ் சோ மச் மணி, தே ஹேவ் சோ மச் ப்ராப்பர்ட்டி, தே ஹேவ் ஆல் தி கம்ஃபர்ட். தேர்ஃபோர் தே ஹேவ் பிக் ஈகோஸ் ஆல்சோ. அதனால அவங்களுடைய அகங்காரங்களும் என்ன இருக்கிறது அப்படின்னு. அவங்கள யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. பிகாஸ் தே திங்க் தட் தே ஆர் வெரி ரிச், தே ஆர் வெரி பிக் பீப்புள். ஸோ வாட்? Because all this is not going to give us any realization. Truth is far away from all this glitters. பிரகாசிக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மின்னக்கூடிய விஷயங்கள்ல தான் ரொம்ப அழகா சொல்ற, மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னு. ஸோ தே ஆர் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். வை யோக யுக்தக? நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட், வி ஷுட் பிகின் அட். தேர் ஷுட் பி அ மொமெண்டம் அப்படி. அந்த மொமெண்டம் இருந்துட்டே இருக்கணும். தென் இட் இஸ் கால்ட், தென் ஹீ கேன் கால், ஹீ இஸ் அ யோகி அப்படி. கர்ம யோகியாக இருக்கலாம், தியான யோகியாக இருக்கலாம், மேபி. பட் தென் he said யோக யுக்தக. அந்த அடுத்த வரி ஆரம்பிக்கும் பொழுதே கிருஷ்ணர் he gives so much importance for that word யோக யுக்தக. See, யுக்த, you know what is the word? Yukta is the one who is yoked. Yokingness, yoked. Yoked to that yoga. ரெண்டும் ஒரே வார்த்தை தான். யோகம்னாலும் அதுதான், யுக்தம்னாலும் அதே தான். ஸோ யோக யுக்தக. அந்த ஸ்லோகம் பாருங்க, 7வது ஸ்லோகம். யோக யுக்தோ விஷுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியः சர்வபூதாத்ம பூதாத்ம குர்வன்னபி ந லிப்யதே. பியூட்டிஃபுல் ஸ்லோகம். ஸோ யோக யுக்தக, அந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே எழுந்து நிக்கணும் போல தோன்றது அப்படின்னு. ஏன்னா, the very word doesn't allow you to just sit at it. Because yoga yukta, a person who is always endowed with yoga, the one who is constantly striving, not struggling. A person who is striving is totally different from a person who is struggling. Only ignorant people struggle. The one who is the seeker, he is also striving. He also doesn't struggle. The one who has reached also doesn't struggle. அதனால தான் வித்தியாசம் கிடையாது அப்படின்னு. ட்ரூலி ஸ்ட்ரைவிங் பர்சன் டசன்ட் ஸ்ட்ரகிள் அப்படி. த ஒன் ஹூ ஹஸ் ரீச்ட் ஆல்சோ நோ ஸ்ட்ரகிள். அதனால தான் ரெண்டு ஒண்ணுன்னு கிருஷ்ணர் கூட சொல்றாரு அப்படி. இங்கேயும் ஸ்ட்ரகிள் இல்லை, அங்கேயும் ஸ்ட்ரகிள் இல்லை. ஹியர் ஆல்சோ தெர் இஸ் அ ஜாய் அப்படி. எ பர்சன் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் பண்றவங்க முகத்தை பார்த்தாலே தெரியணும் அப்படி. ஃப்ரம் த ஃபேஸ் வி ஷுட் நோட் தே ஆர் டூயிங் அப்படி. enthusiastically, joyfully, wholeheartedly, they are just striving to know this truth. You see the face of the people, those who are really striving. அதுவே பிரைட்டா இருக்கும் அப்படின்னு. அந்த முகமே எப்படி இருக்கும் அப்படின்னா, those who are striving, பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணும். they are not different from those who have achieved. ஒன்றும் வித்தியாசம் இல்லை. So then rest all, it is only a question of struggle.
struggling with kama, krodha, lobha, mada, matsarya. In short, people are struggling with their own ego. They can't. அது அவர்களால் விட முடியல. No, you understood what is the difference between striving and what is the difference between struggling at it. We should slowly progress from struggling. அதுல இருந்து எங்க வரணும் அப்படின்னு we should come to striving. Then comes, from this, out of striving, some attainment is possible. அப்பதான் அதுக்கு அதுக்கு அடையிறதுக்கே ஒரு மதிப்பு உண்டு அப்படின்னு. சும்மா அது கையில எடுத்து கொடுத்துட்டா அதுக்கு என்ன கிடையாது அப்படின்னு மதிப்பு கிடையாது. சும்மா உபனிஷத் கிளாஸ் எல்லாரும் அட்டன் பண்ணணும்னு சொன்னா மதிப்பு இல்லை அப்படின்னு. யார் ஈஷாவாசி உபனிஷத்தினுடைய 18 ஸ்லோகங்களும் மனப்பாடம் பண்ணி தயாரா இருக்கிறாங்களோ, நெக்ஸ்ட் உபனிஷத் கிளாஸ் அவங்களுக்கு விசா இஸ் ரெடி ஃபார் தம். நாட் ஜஸ்ட் தோஸ் who are I wanted to attend the class, அது இல்லை அப்படி. See, that Upanishads were conducted for almost 6 months. There were only 18 ஸ்லோகாஸ். இன்னும் மாசத்துக்கு 2 ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணியிருந்தா கூட 18 ஸ்லோகத்தை 5 மாசத்துல ஈஸியா மனப்பாடம் பண்ணிருக்கலாம். இன்னும் எவ்ரிபடி வாண்ட்ஸ் திராட்சைப்பழம். எல்லாருக்கும் என்ன வேணும்னா திராட்சைப்பழம் வேணும் அப்படி. பட் யூ புட் திஸ் கண்டிஷன். Now you have already by hearted 18 ஸ்லோகாஸ். ப்ளீஸ் லெட் மீ நோ, யூ வில் கெட் அ லிங்க் அப்படின்னு. உடனே என்ன ஆகும்? சீச்சி, இந்த பழம் புழிக்கும் அப்படின்னு. Then people don't want to strive there அப்படி. Instead of striving to by heart 18 slokas, they are ready to struggle with their own, mundane things. In this world, nothing is easy அப்படி. See, when we were taught Upanishads by our Guru, we were told to by heart everything அப்படி. எங்களுக்கு வயிற்றுல புளி கரைக்கும், எப்ப என்ன கேட்பாங்கன்னே தெரியாது அப்படின்னு. ஸோ எப்பொழுதும் என்ன இருக்குன்னு தயாரா இருக்கணும் அப்படின்னு. அப்போ எங்களுக்கு நாங்க படிக்கும்போது கேட்பாங்க, நாக்குல நரம்பு இல்லாமல் கேட்பார்கள் அப்படின்னு. உனக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு, உனக்கு துணிமணி எல்லாம் கொடுத்து, புஸ்தகங்கள் எல்லாம் கொடுத்து, ஒரு ஆச்சாரியரை வச்சு உனக்கு 2 வருஷம் உனக்கு இவ்வளவு சொல்லி கொடுத்தா ஒரு 2 ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்றதுக்கு உனக்கு என்ன கேடுன்னு கேட்பார்கள் அப்படின்னு. நத்திங் இஸ் ஆஸ்க்டு. அவங்ககிட்ட இருந்து ஒன்றும் நம்மகிட்ட இருந்து எனக்கு அவ்வளவு சொல்லி கொடுத்துட்டு they didn't expect anything. They didn't ask anything. If you want this, this is how you should study it. இப்போ உபனிஷத் படிக்கணும்னா படிச்ச பிறகு என்ன பண்ணணும்? அந்த மந்திரங்களை மனப்பாடு. தட் இஸ் ஒன் வே ஆஃப் தட் ஷோஸ் how committed we are to that knowledge. I am telling you, is it that difficult to by heart? No, it's not difficult. If you are committed, the Meda Devi will help us. மேதா தேவி என்ன பண்ணுவாள்? அவளே நமக்கு எல்லா உதவியும் செய்வாள். பட் சம்வேர் why I am giving all these examples? See, one should discover joy in striving. காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கிறதுங்கிறது சுலபம் இல்லை. பட் ஆத்ம ஞானம்ங்கிற அந்த விஷயத்திற்கு அதற்கு முன்னாடி 4 மணிக்கு எழுந்திருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அவ்வளவுதான். அப்படி அதை அடையணும்னா இது பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு. அது நமக்கு அதுல பெரிய கமிட்மெண்ட் இல்லைன்னா நமக்கு 8 மணிக்கு எழுந்து பண்றது கூட நமக்கு ரொம்ப பெரிய விஷயம் தானே. அதனால இது பெரிய விஷயம் இல்லைங்கிறது எப்ப அப்படின்னா, நம்ம எந்த லட்சியத்தை நோக்கி நாம் பயணிக்கின்றோங்கிறது, when we know the greatness of that goal, then our striving becomes nothing. இப்படிதான் எல்லா மகரிஷிகளுடைய சரித்திரங்களை எல்லாம் படிச்சால் கொஞ்ச நெஞ்ச கஷ்டங்கள் கிடையாது. அடுத்த வேளை உணவுக்கு கூட எந்த உத்தரவாதமும் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். அப்படி they have not uttered even single word about their struggle even. அதுல இருந்து கஷ்டங்களை குறித்து கூட அவர்கள் பேசியது கிடையாது. தட் இஸ் தி லெவல் ஆஃப் கமிட்மெண்ட். அதனால்தான் அந்த வேர்டு யோக யுக்தக அப்படிங்கிறது நம்ம சாதாரணமா படிக்கும் பொழுது
இட் இட் டசன்ட் ஹிட் அவர் ஹார்ட். நம்ம சும்மா யோக யுக்தோ முனிர் பிரம்ம, இந்த குழந்தைங்களுக்கு கீதா சாண்டிங் நடத்துறோம். அந்த குழந்தை சொல்லு யோக யுக்தோ முனிர் பிரம்ம நச்சிரேணாதி கச், அது கூட அதற்கு ஒரு லட்சியம் இருக்கும், எப்படியாவது கோல்டு மெடல் ஒன்று வாங்கணும் இந்த வருஷம், அடுத்ததுக்காவது போகணும்னு. அதுக்கு தான் அதையாவது மனப்பாடம் பண்றார்கள் பாவம். அந்த குழந்தைகளுக்கு கூட என்ன இருக்கிறது, ஒரு லட்சியம் இருக்கிறது. ஹியர் யூ வாண்ட் டு பி a true karma yogi. Who is a true karma yogi? See, the first qualification, Vishuddha Atma. Vishuddha Atma. Here the meaning of Atma is Antakaranam. The Atma Shabdatuku Antakaranam Natam. The ones whose heart is pure. See, how do you live, what you study, how much wealth you have got, you are rich or you are poor. இதெல்லாம் இங்க அதெல்லாம் யாரும் பார்க்கறதே கிடையாது. அதெல்லாம் நீங்க உங்களோட உங்க வீட்டுல வச்சுக்க வேண்டியதான். நீங்க பெரிய டாக்டரா இருக்கலாம், பெரிய இன்ஜினியரா இருக்கலாம், இந்த சொசைட்டிலேயே நீங்க பெரிய எல்லாரும் உங்களை மதிக்கலாம். இதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. யுவர் பியூரிட்டி ஒன்லி இயர் இட் இஸ் டெஸ்டட். அப்படி யுவர் ஈகோ இஸ் டெஸ்டட். இயர் இட் இஸ் விஷுத்த ஆத்மா. இந்த விஷுத்த ஆத்மான்னா தெரியும், விஷுத்த அந்த கரணம். அங்கே சுத்தம் மட்டும் இல்லை. அப்படி அதுக்கு ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு வியையும் போட்டு வச்சிருக்குது. அது விசேஷமான சுத்தம்னா என்ன இருக்கணும், எப்பொழுதுமே எப்படி இருக்கணும், எப்பொழுதுமே பளிச்சுன்னு இருக்கணும். சச் அ டிரான்ஸ்பேரண்ட் இன்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட், நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்டு. The purity is directly proportional to absence of any expectations from anybody. யாரிடத்தில் இருந்தும் எதுவும் எதிர்பாராத ஒரு ஒரு நேர்மை. அதுதான் இட் இஸ் கால்டு விஷுத்த அந்த கரணம் அப்படின்னு. அது உள்ளும் புறமும்னு சொல்லுவோம். இது அகத்தூய்மை அப்படின்னு நாம சொல்றோம். அப்படின்னு புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல்னு எடுத்த உடனே வள்ளுவர் மனத்துக்கண் மாசு இலன் ஆதல். அதனால்தான் மனச எங்க வைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு. இந்த பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகால ஒரு கேள்வி பதில் சொல்லும் பொழுது சொல்வார், கண்களால் பார்த்து காலை பரிசுத்தமான இடத்தில் வைக்க வேண்டும் இருக்கும். காலை எங்க வைக்கணும்னு கேட்டு, கண்ணால பார்த்து காலை எங்க வைக்கணும், சுத்தமான இடத்துல வைக்கணும். வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். அப்படி ஆல்சோ ரிட்டர்ன் ஆன் இட். அது வெறும் காலை வைக்கிறது இல்லை. அப்படி கண்ணை நல்லா திறந்து பார்த்து மனசை என்ன பண்ணணும், மனசை எங்க வைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷுத்த ஆத்மா. அதனால்தான் நம்ம இதை சொல்றோம், சித்த சோதகம் இது படிச்சோம், முக்தி சாதகம் ஆயிடுது. இந்த சித்த சோதகம்னா அந்த அந்த பியூரிட்டி. அதனால அந்த பியூரிட்டி ஆஃப் மைண்ட், மனதை தூய்மைப்படுத்துவதற்கு நாம என்ன பண்றோம், அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். அது பகவான் ஏற்கனவே சொல்லிட்டார். அதனால்தான் இந்த ராகத்வேஷங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. நேயசி நித்திய சந்நியாசி யோன துவேஷ்டின காங்ஷதி, அதெல்லாம் பகவான் ஏன் சொன்னார் அப்படி ஆல்ரெடி இஸ் இண்டிகேட்டட். தமிழ்ல கூட அழகான ஒரு பாட்டு உண்டு, மனமான வானர கைமாலை ஆகாமல். அழகான பாட்டு. இந்த மனம்ங்கிறது எனக்கு வானரம் மாதிரி. எப்படி அது கையில ஒரு மாலையை கொடுத்து அது என்ன பண்ணும், அது என்ன கழுத்துலையா போட்டு அழகு பார்க்க முடியும். அதனாலதான் மனமான வானர கைமாலை ஆகாமல். அப்படி இந்த குரங்கு கையில கொடுத்த மாலை மாதிரி என்னுடைய மனதிற்குள்ளேயே நான் அகப்பட்டு கொண்டு நான் அல்லல் படாது. அப்படி எனையாள் அடிகள் எய்து நாள் என்னாளோன். அப்படி என் மனதை ஆளக்கூடிய ஒரு மகான், என் மனதை ஆளக்கூடிய அந்த இறைவன், அந்த திருவடிகள் எனக்கு தோன்றக்கூடிய நாட்கள் என்னாளோ அப்படின்னு. அதனால அங்கேதான் அந்த விஷுத்தாத்மா. விஷுத்தாத்மா இஸ், இஃப் one word you see that, what is the implication of purity of our own mind? So it is a first, it is a noble intentions. Purity of mind and anartham, we have noble intentions.
நம்மளுடைய நோக்கங்கள் எல்லாம் என்ன இருக்கின்றது அப்படின்னா தூய்மையான ஒரு நோக்கங்கள் அப்படி. தே ஆர் சென்டர்ட் ஆன் ட்ரூத், தே ஆர் சென்டர்ட் ஆன் ரைச்சியஸ்னஸ். மனிதனுடைய எல்லா அக நோக்கங்களும் ஒரு சத்தியத்தை ஆதாரமாக கொண்டு, ஒரு தர்மத்தை ஆதாரமாக கொண்டு எல்லா நோக்கங்களும் இருக்கின்றது. பிகாஸ் நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு பின்னணியில் என்ன இருக்கின்றது? நோக்கங்கள் இருக்கின்றது. அதனால செயலை காட்டிலும் நோக்கத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். இட் இஸ் ஒன்லி அவர் பியூர் இன்டென்ஷன்ஸ். அதனால விஷுத்த ஆத்மான்னு என்ன அர்த்தம்? ஹேவ் நோபல் இன்டென்ஷன்ஸ், ஆல் த டைம் ஹேவிங் குட் இன்டென்ஷன்ஸ். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இஃப் யூ see that a person who has this noble intentions, நல்ல கவனிங்க, நல்ல ஒரு தூய்மையான ஒரு நோக்கங்கள், எப்பொழுதும் தர்மத்தை பற்றியே சிந்திக்கக்கூடியவனுடைய மனம் எல்லா விஷயங்களிலும் கவனத்தோடு இருக்கும். See, every desire of his such person, if any desire arises in such mind, it will be a carefully chosen desire. அந்த அந்த ஆசைகள் கூட எப்படி இருக்கும்? அது ரொம்ப நியாயமான, நேர்மையான, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசைகளாக இருக்கும். அந்த ஆசைகள் கூட தர்மத்திற்கு விரோதமில்லாத ஆசைகளாக இருக்கும். So, there is no perversion in the mind. It is not the perverted. When it is said Vishuddhatma, please understand, it is Vishuddha Buddhi, Vishuddha Manaha, Vishuddha Chitta, Vishuddha Ahankara. All put together, that word is very powerful. Vishuddhatmana, வெறும் ஆத்மா, அந்த ஆத்மான அந்த கரணம்னு சொல்லிட்டேன். புத்தி, மனம், சித்தம், அந்த அகங்காரம். அந்த அகங்காரமே எப்படி இருக்கணும்? ஈவன் தட் இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டிக்குள்ள என்ன இருக்கணும்? அது கூட பிரகாசிக்க வேண்டும். It should shine. Such a person naturally becomes an introvert person. He is not persecuted by any extrovert desire. அப்ப மனமே என்ன ஆயிடும்? விஷுத்த ஆத்மான்னு என்ன ஆயிடும்? இந்த விஷுத்த ஆத்மா always enjoys a kind of a peace. See, விஷுத்த ஆத்மாவுக்கு துக்கமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. See, this is how we measure it. Mind, there is no ecstasy in mind also. மனது எல்லாவற்றும் அதீதமா எதை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுறதும் இல்லை. அதே நேரத்துல மனசுல என்ன கிடையாது அப்படின்னா துக்கமும் கிடையாது. Peace lies in between sorrow and happiness. Peace is not in happiness. Happiness is not peace. You cannot discover peace through happiness. You cannot search for peace in happiness. Happiness comes out of some worldly enjoyment. So whatever we call happiness, it comes out of some enjoyment. அது ஏதோ ஒரு அனுபவங்கள்ல இருந்து வரக்கூடியது. அமைதி என்பது இன்பத்திலும் இல்லை. அமைதி என்பது துன்பத்திலும் இல்லை. There is a location, secret location, which lies in between happiness and sorrow. அது இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் நடுவுல என்ன இருக்கிறது? ஒரு ஒரு ரகசியமான ஒரு பாதை. சும்மா ரகசியம் சொன்னா அது ஒரு உடனே என்ன ஆகும்? நமக்கு காது கொஞ்சம் ஷார்ப் ஆகுங்கிறதுக்காக சொல்றோம். A person who has discovered this peace is not disturbed by happiness. யாரோ 1 கோடி கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னாலும் கூட ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகாது. யாரும் உங்களுக்கு ஒன்றும் தர முடியாதுன்னு, அதான் மிதிலாயாம் பிரதீப்தாயம் நமே கிஞ்சது, மிதிலையே எரிஞ்சாலும் கூட எனக்கு ஒண்ணு இல்லைன்னு ஒருத்தர். வாட் அ ஸ்டேட் ஆஃப் பீஸ் இட் இஸ். அப்படி இஃப் சம்படி ஹேஸ் டு கிளைம் தட், மிதிலையே எரிஞ்சாலும் கூட எனக்கு ஒண்ணு இல்லைன்னு, இது நமக்கு எல்லாமே சௌரியமா இருக்கிற வரைக்கும் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி நடக்கும் அப்படின்னு. நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அவர் கம்ஃபர்ட். அப்படி எனி கம்ஃபர்ட் இஸ் டேக்கன், then our spiritual pursuit is tested. அதனால்தான் people renounce everything. அதனால்தான் why we respect renunciates, because they have chosen something else. அதனால இந்த விஷுத்தாத்மா, now you understood what is விஷுத்தாத்மா. A விஷுத்தாத்மா is a person who is naturally
he is at the state of peace. In fact, purity of mind gives you peace. ஜென்ரல் பீப்புள் தென்ன பியூரிட்டி ஆஃப் மைண்ட் எல்லாம் சித்திகள் எல்லாம் ஒன்றும் நாட் நெசசரி அப்படின்னு. பிகாஸ் தட் இஸ் ஆல்சோ ஸ்டேட் ஆஃப் ஹாப்பினஸ் ஒன்லி. சித்திஸ் ஆல்சோ கேன் கிவ் யூ ஹாப்பினஸ். நோவேர் இட் இஸ் செட் ஆல் தி சித்திஸ் கேன் கிவ் யூ பீஸ்னு எங்கேயும் சொன்னதில்லை. அதனால தான் பெரிய மகாத்மாக்கள் தே ஹவ் நெவர் ஸ்போக்கன் அபவுட் இட் அப்படி. மச் லேட்டர் தேர் டிசைபிள்ஸ் ஹவ் ஸ்போக்கன் அபவுட் ஆல் தட். தட் மகாத்மாஸ் ஹவ் நெவர் கிவன் இம்பார்ட்டன்ஸ் டு தட். அப்ப என்ன ஆகும்? விஷுத்தாத்மாங்கிறது என்ன ஆயிடும்? இது பர்சன் இஸ் naturally introverted. He is just introvert. He is involved in all external activities. வெளியில எல்லா காரியங்களையும் செய்து கொண்டே இருக்கின்றார். பட் உள்ள எப்படி இருக்கிறார்? இன்டர்னலி என்ன? he is an introvert. His peace is not disturbed. Nothing has happened to him. He is at ease. No, அப்படிப்பட்டவர்களால மட்டும்தான் அடுத்து ஒரு ரெண்டு பண்ண முடியுங்கிறதுக்காக முதல்ல இதை போட்டார். இல்லைன்னா எடுத்த உடனே விஜிதேந்திரிய விஜிதாத்மான்னு போட்டு கடைசியில் விசுத்தாந்த. வித்தவுட் விசுத்தாத்மா யூ கேன் நாட் பிகம் விஜிதாத்மா. அந்த விசுத்த ஆத்மா இஸ் தி என்ன ப்ரீ ரிக்வசைட். அதுதான் என்ன ஆறுது? அது ஒரு அடிப்படை. நம்மளுடைய ஆன்மீகத்துல அவங்க அடிப்படையாக வைத்திருக்கிறதே அதிகமான ஒரு விஷயத்தை தான் அடிப்படையாகவே வைத்திருக்கிறார்கள். வாட் இஸ் கன்சிடர்ட் as தி அல்டிமேட் இஸ் கெப்ட் as a பேசிக். அதுதான் என்ன இருக்கிறது? அதுதான் எதை நாம அதிகங்கிறோமோ இது அதுதான் அடிப்படை அப்படின்னு. அதனால இப்ப ஜனங்க இப்ப நீட் எக்ஸாம் எழுதணும்னா அவ்வளவு ஈஸி இல்லை அப்படின்னு. அதுக்கு அடிப்படையே என்ன இருக்கிறது? அதுக்கு பணம் கொடுத்து எங்கேயாவது வாங்கி படிக்கலாம், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. பட் இதை பாஸ் பண்ணி இதுல மெரிட்ல அதுல பண்ண என்ன இருக்கு? அதுல ஒரு மரியாதை இருக்கிறது. ஏன் அவ்வளவு சுலபமா ஐஏஎஸ் ஆக முடியாது, ஐபிஎஸ்? ஏன்னா அங்க அடிப்படையாக அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமான கேள்வி அது. எப்படின்னா தேர் that itself demands the basic entrance exams itself demands a tremendous effort. இப்ப புரியறதா அப்படி? அதனால்தான் the true spirituality அப்படிங்கிறது 1000 நீட்டு 1000 ஐஏஎஸ் என்ட்ரன்ஸ் எழுதுறதுக்கும் ஆன்மீகத்தினுடைய அடிப்படையை தொடர்றதுக்கும் ரொம்ப கஷ்டம். அதனால ரொம்ப சுலபமா ஆன்மீகத்தை என்ன பண்ணிட்டோம்? நாம எந்த ஸ்டேட்ல இருக்கோமோ இதுதான் ஆன்மீகங்கிற அளவுக்கு we have dragged spirituality our own level அப்படி. So total spiritual practices are misinterpreted, misspelled, because it fell in the hands of people who are not capable of practicing it in its true spirit. Therefore, it has lost, its real life. But we have to restore the glory of true spirituality. Then we must look up to gurus like our Gurudev. Why we give so much respect to Swami Chinmayananda Maharaj? Because he set a standard for everything, right from dressing, அவர் உடையத்திலிருந்து, when from his behavior, the sense of time, the discipline, his spirituality is all inclusive. If those who have seen him, those who have heard him, nothing has escaped from his attention. See, spirituality demands total attention. அதனால்தான் அந்த விஷுத்தாத்மாங்கிறது இல்லாமல் என்ன பண்ண முடியாது? Then it's something called Vijitatma. There the word Vijita means Jitam. Jitam means to conquer. Vijita means the one who has completely conquered it. Totally who has conquered it. வசீகிருத்தியம்னு சொல்ல, தன்னுடைய வசத்துல வைத்திருக்கு. எதை? அங்கே ஆத்மாங்கிறது, the word Atma indicates ஷரீரம். Earlier the word indicated Atma is Antakaranam. இங்க விஜித ஆத்மான என்ன அர்த்தம்? ஈவன் அட் பிசிக்கல் லெவல். அப்படி நம்ம முதல்ல ஸ்தூலத்தை கட்டுப்படுத்தாமல் என்ன பண்ண முடியாது? சூக்ஷ்மத்தை கட்டுப்படுத்தாமல் என்ன பண்ண முடியாது? சூக்ஷ்மத்தை கட்டுப்படுத்த முடியாது. திஸ் இஸ் அதர் வே அரவுண்ட். ஃபர்ஸ்ட் யூ கெயின் மாஸ்டரி ஓவர் ஆல் யுவர் சட்டில் ஃபேக்கல்டிஸ்.
அப்ப என்ன ஆகுது? ஈவன் தி பிசிக்கல் என்டிட்டிஸ் ஆட்டோமேட்டிக்கலி தே வில் ஃபால் இன் இட்ஸ் பிளேஸ். அதுக்கப்புறம் உடல்ங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, தே ஹவ் மாஸ்டர்ட் தேர் ஓன் பாடி. தே வாண்ட். இப்ப மனம் தூய்மையாக இருந்தால் எவ்வளவு நேரம் வேணாலும் தியானம் பண்ண முடியுமே. அப்படி வை, எங்க உட்கார வைங்க பாப்பா, உடம்ப ஒரு 20 நிமிஷம் உட்கார வைங்க. Why mind, the body refuses to sit in meditation? Because mind is not available. Mind is not cooperating. Just think that. எங்கெல்லாம் மனசு கோஆபரேட் பண்ணலையோ அங்க என்ன பண்ண முடியாது? உடலால உட்கார்ந்துருக்க முடியாது. ஆனா 3 மணி நேரம் உடம்பு உட்கார்ந்து அசையாம சினிமா பார்த்து அப்படியே பார்த்துட்டே இருக்கு. உட்கார வச்சு ஒரு டிவியை போட்டு விட்டா என்ன அப்படியே பார்த்துட்டே இருக்கு. ஏன்னா மனதிற்கு என்ன இருக்கிறது? மைண்ட் இஸ் இன் டியூன் வித் பாடி, இஸ் இன் டியூன் வித் தட் கைண்ட் ஆஃப் டிசைர். இஃப் பாடி இஸ் டியூன்டு வித் மெடிடேஷன், அந்த மாதிரி சுத்தமான மனதாக இருந்தால் இட் வில் சிட். அதனால உட்கார 1 மணி நேரம்னாலும் அட் ஈஸ் இட் வில் சிட். பிகாஸ் தேர் தி பாடி அண்ட் மைண்ட் இஸ் பர்ஃபெக்ட்லி டியூன்டு. நம்மளுடைய மனமே ரொம்ப ஸ்தூலமான விஷயங்களில் இருந்தால் அப்ப உடம்பு என்னன்றது அது ரொம்ப சுலபமாக அப்படிப்பட்ட மனதோடு, ஏன்னா அது தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றது. அதனால யோக யுக்தனாக இருக்கணும்னா, கர்ம யோகியாக இருக்கணும்னா முதல்ல என்ன சொல்றாரு? யூ மஸ்ட் பி எ விஷுத்தாத்மா. தென் கம்ஸ் விஜிதாத்மா. தி செகண்ட் ரிக்வெஸ்ட் தட் காய சித்தி. காய சித்தின்னு என்ன அர்த்தம்? ஜஸ்ட் பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் ஓவர் யுவர் ஓன் பிசிக்கல் பாடி. தட் வி வில் சி இன் 6th சாப்டர்ல. ஏன்னா இந்த தேகம்ங்கிறது அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய, இட் இஸ் அ கிராசஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அவைலபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் தி சட்லஸ்ட் ட்ரூத். அதுக்கு நமக்கு இருக்கக்கூடியது இதுதான். அப்படி அதனால ஏன்னா பிஃபோர் இட் எக்ஸ்பயர்ஸ் அப்படி, ஏன்னா இட் ஹாஸ் அன் எக்ஸ்பைரி டேட். அது வரும்போதே அது ஒரு எக்ஸ்பைரி டேட்டோட வந்திருக்கிறது. அப்படி பிஃபோர் இட் எக்ஸ்பயர்ஸ் யூ ஷுட் எஸ்கேப் அப்படி. அதனால தான் காய சித்திங்கிறது, பிஃபோர் இட் எக்ஸ்பயர்ஸ் யூ ஷுட் நோ ஹவு டு எஸ்கேப் ஃப்ரம் இட். வாசாம்ஷி ஜீர்ணாரன் யதா விஹாயன வி ஷுட் ஏபிள் அட் ஈஸ் அப்படி வி ஷுட் கேஸ்ட் ஆஃப் திஸ் பாடி. தென் அதனால தான் நான் எப்போ சொல்லுவேன், பாடி ஷுட் ஆல்வேஸ் கோஆப்ரேட். இட் ஷுட் நாட் கோஆப்ரேட். குருஜியுடைய சென்டென்ஸ். when you sit in the seat of the meditation, the body should cooperate. It should not cooperate ன்னு சொல்லுவார். So it is called vijitatma. Vijitatma kaya siddhi. So very important. Then comes the vijita indriyam. அப்பதான் என்ன பண்ண முடியும்? மனதை வென்றால் உடலை வெல்ல முடியும். மனதும் உடலும் வென்றால் என்ன ஆகும்? இந்திரியங்கள் எல்லாம் என்ன ஆகும்? இந்திரியங்கள் விஜிதேந்திரிய, விஜித இந்திரிய. எல்லா இந்திரியங்களும் தேர் 100% தேர் ஆக்டிவ். அதுக்காக விஜிதேந்திரியன்னா இந்திரியங்களை எல்லாம் அடக்கி வச்சிருக்கிறது இல்லை. கண்ணு பார்க்கும், காது கேட்கும் இல்லை. பட் இட் டசன்ட் கெட் கேரிட் அவே பை எனி திங். ஆல் தி சென்சஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி தேர் ஆக்டிவ். பட் இட் cannot டேக் us ஃபார் ரைட். அது நல்ல என்ன இருக்கிற ஒரு சாரதி இருக்கார், அவர் கையில கடிவாளம் இருக்கிறது. அந்த கடிவாளத்தினுடைய கட்டுப்பாடுல என்ன இருக்கிறது? குதிரைகள் எல்லாம் இருக்கிற மாதிரி. ஏன்னா இங்க புரியறதா விஷுத்தாத்மா சாரதி. அப்படி நம்ம இங்க விஜித ஆத்மாங்கிறது நீங்க அது ரதம்னு எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு கடிவாளம்னு எடுத்து அது விஷுத்தாத்மாக்கு கடிவாளம்னு எடுத்துக்கலாம். You have studied all that. புத்திம் துஷாரதிம் வித்தி மனப்பிரகிரகம் ஏவச்ச. இந்திரியாணி ஹயான்யாகு, இந்திரியங்கள் குதிரைகள், ஆல் தட் இஸ் இது விஜிதேந்திரிய. சி இதுதான் he puts all these three things in line. This is preparation. ஸோ என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? அதனால கர்மயோகம்னு ஏதோ வெளியில போய் அப்படியே செய்யறது மட்டும் இல்லை. அப்படி அது மட்டும் கிடையாது. விஷுத்தாத்மா, விஜிதாத்மா, விஜிதேந்திரியக, ஆல் புட் டுகெதர். If you want to simplify the whole thing in one word, I would call it as tapas. So, tapasa brahma vijijñāsasva, tapo brahmeti, tapas taptva அப்படின்னு உபநிடதங்கள் எல்லாம் என்ன சொல்லு? This is called real austerity.
whether you are a sannyasi, you are a grahastha. It doesn't matter. But the basic need, to attain the state of karma sannyasa is called Vishuddhatma, Vijitatma, Jitendriya, Jita Indriya. யார் ஒருவரால் இந்திரியங்கள் முழுமையாக வெல்லப்பட்டு விட்டது. Now, how far we are from all these things, how far we are from Vishuddhatma, how far we are from Vijitatma, how far we are from Jitendriya, that far we are from Karma Yoga. ரெண்டு பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு கர்மயோகின்னு சொல்லுவோம். உடனே 4 பேருக்கு ஏதோ சாப்பாடு போட்டா நான் பெரிய கர்மயோகி. ரெண்டு பேர் படிக்க வச்ச தே திங்க் தே ஆர் கர்மயோகி. இட் இஸ் ஆல் குட். இஃப் இட் இஸ் குட் ஃபார் தி அதர் பர்சன் இஸ் பெனிஃபிட்டட். இட் இஸ் குட் ஃபார் அதர் பர்சன். தீஸ் ஆர் ஆல் நவ். ரெண்டு பேருக்கு சாப்பாடு போடுறது நல்லது, 4 பேர் படிக்க வைக்கிறது ரொம்ப நல்லது. பட் தென் இதுதான் கர்மயோகம்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு. See, that is the problem. See, that is one part of Karma Yoga where there is no selfishness in it. We don't say that it is not Karma Yoga. Feeding somebody food, educating some needy people, all that should be there. See, that is only one part of it. In other part, if you are totally licentious, and you see that, such examples we read in our Puranas, how they are born is also told. A person who has done all these charitable activities in personal life, he was so licentious. How he was born is said in our Puranas. What kind of a birth? In next birth, he was born as a dog. ஒரு நல்ல ஒரு ரிஷி சரித்திரத்துல இந்த கதை வரும். பட் அவனுக்கு ஒரு 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 ஞானியுடைய சம்பந்தம் கிடைக்கும். அந்த நாய் உருவத்துல ஒரு ஞானியினுடைய சம்பந்தம் அவனுக்கு கிடைக்கும். அவன் நாயா இருக்கும்போது அப்ப அவன் அதுக்கு அவனுடைய அனுகிரகத்தினால அந்த நாய்க்கு பூர்வ ஜென்மங்கள்ல அவன் செய்ததெல்லாம் ஞாபகம். அப்ப அவர் சொல்வார், உனக்கு இந்த பூர்வ ஜென்மங்கள்ல நீ என்னவா இருந்தன்னு இவ்வளவு ஞானம் வர்றதுக்கு, இப்படி ஞானியோட சம்பந்தம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நீ நிறைய தானம் பண்ண, நிறைய தர்மங்கள் எல்லாம் பண்ண. அந்த தானம் பண்ண புண்ணியம், தர்மம் பண்ண புண்ணியம் இந்த ஜென்மத்துல உனக்கு நல்ல சாதுக்களுடைய சம்பந்தம், உனக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் கூட உனக்கு வந்தது. ஆனா யூ டிட் எவ்ரி திங், பட் தெர் வாஸ் நோ விஷுத்தாத்மா, ஜிதேந்திரிய, தென் விஜிதாத்மா, ஆல் தட் வாஸ் டோட்டலி ஆல் புட் டுகெதர் இஸ் கர்ம. இப்ப புரியறத கர்மயோகம்னா கர்மயோகா. அதனால டூயிங் சேரிட்டி, தானம், தர்மம், யஜ்யம், யாகங்கள், இப்ப இவ்வளவு போனதுல கர்மயோகம் சொன்னார். அதுல பிறகு யஜ்யத்தை தான் சொன்னார். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன் எத்திர லோகோயம் கர்ம பந்தன. சரி, அதெல்லாம் ஒன் பார்ட் சொன்னார். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா, ஆல் தட். பட் ஹியர் when it is said, அர்ஜுனன் திருப்பி கேட்கும்போது வாட் இஸ் யோக யுக்தகன்னு சொல்லும்போது பகவான் என்ன சொல்றார்? விஷுத்தாத்மா, விஜிதாத்மா, ஜிதேந்திரிய. இங்க ஒண்ணு யாகத்தை பத்தி சொல்லல, யஜ்ஞத்தை பத்தி சொல்லல, ஒன்னும் சொல்லல. இப்படிதான் வேதங்கள்ல மந்திர பாகங்கள் இருக்கிறது, பிராமண பாகம் இருக்கிறது, ஆரண்யக்கம் இருக்கிறது, உபனிஷத்துக்கள் இருக்கின்றது. அதனால மந்திர பாகமே வேதங்கள் இல்லை. வெறும் பிராமணம் மட்டுமே வேதங்கள் கிடையாது. ஆரண்யக்கம் மட்டுமே வேதங்கள் இல்லை. See, put together, all put together, when everything is put together, it gives a complete meaning for Vedas. அதே மாதிரி வெறும் தான தர்மங்கள் மட்டுமே கர்மயோகம் இல்லை. அப்படி தென் விஷுத்தாத்மா, விஜிதாத்மா, ஜிதேந்திரியக, தென் இதெல்லாம் இருக்கும். பட் தென் இஃப் தட் பர்சன் ஹேஸ் நோ ஹார்ட், சம்படி, அப்படி இல்லைன்னா அது விஷுத்தாத்மாங்கிற கண்டிஷனே வராது. விட்டுலாம் விட்டு. Somebody would have mastered the body, somebody would have mastered their senses, but if that person has no compassionate, no feeling, if there is no heart, then what is the use of such austerity? Now this is tapas. இதுதான் நமக்கு எது தவம். Tapas is beautifully explained by Krishna. Simple சொல்லிட்டார், விஷுத்தாத்மா, விஜிதாத்மா, ஜிதேந்திரிய. Now what to do with this விஷுத்தாத்மாவுக்கு என்ன பண்ணணும்?
Now நீங்க ஸ்ட்ரைவிங்னு சொல்லி கடைசியில பார்த்து இது ஒரே ஸ்ட்ரகிளா இருக்கிறது அப்படின்னு, இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரகிள். கிருஷ்ணா சிம்பிளி சேஸ், யூ கிவ் யுவர் மைண்ட் டு மீ. யூ டோன்ட் ட்ரை டு பியூரிஃபை இட், யூ டோன்ட் ட்ரை எனிதிங். Simply is it the best way is what is the most difficult thing to do? Give it to the expert. Then someone is ready to receive our mind. Hand over the mind. Oh God, I have tried many birth. எத்தனையோ பிறவிகள்ல முயற்சி பண்ணியாச்சு, இது வேலைக்கு ஆகல. அப்ப என்ன பண்ணணும்? The best way I am telling you, Vishuddhatma, is don't struggle. There also, the intelligent way of striving is, happily, wholeheartedly, offer that mind gently keep it at the feet of the Guru. Just keep it, offer it. You tell him it is your responsibility to purify it. It is your responsibility to remove all that impurities. I am ever at your feet. Don't even for a moment think of, leaving the feet of the Guru. Can't he take care of all these things? The one who has created this whole world, the one who runs the whole world, who knows the mechanism of entire Srishti, Sthiti, Laya. Will he find it difficult to repair your mind? But then people are so egoistic. They say everything. குரு அது பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஷையெல்லாம் பார்த்த ரொம்ப பெரிய பாஷையா இருக்கும். அப்படி without knowing the meaning of any word that they utter, they talk all big things. But to offer wholeheartedly our mind to the feet of the Guru, not, even for a moment, not leaving it, always, staying at his feet. This Vishuddhatma, this purity is achieved only by grace. If you ask me personally, I may say that it is not any individual achievement. The purity of mind is achieved only through God's grace. It is sheer Guru's grace. Only when one person interferes with your mind, then alone it can be purified. Other than Guru, other than Lord, rest all will contribute in repairing it. All that people they have contributed in disturbing our mind. We have also equally. How much we have contributed in disturbing, polluting others' mind. Equally, we have contributed. So they also generously contributed. Parasparam bhravayantah. Preya paramavapsyata. Instead of Shreya paramavapsyata. Parasparam bhavayantah. Preya paramavapsyata. So mutually, we have contributed. The only person who positively contributes to our mind without any expectations, compassionately, gracefully, purifies our mind is Guru, is only God. So, therefore, யோக யுக்தகன்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு விஷுத்தாத்மான்னு சொல்றத கிருஷ்ணர் தன்னையே முதல்ல நிறுத்திட்டார். அதனால அங்க முதல்ல என்னன்னா, ரியல் கர்ம, ட்ரூ கர்ம யோகி. இப்ப புரியறதா? அந்த மனநாத்தை இப்பயும் கனெக்ட் பண்ணுங்க. ஈஸ்வர ஸ்வரூபஸ்ய மனநாத் முனிகி. Who is that Muni? That Muni who has surrendered to Ishvara. Therefore, my interpretation for Vishuddhatma is only offering our mind. That mind which is Mananam, Chintatmakam, because it's constantly it is ஏதோ ஒன்று மனனம் பண்ணிட்டே இருக்கிறது. அதனால என்ன அர்த்தம்? Best offer it to the Ishvara. Then naturally Vijitatma, Jitendriya, all that will follow. See, this is the beautiful way to see these slokas. Otherwise, then purifying mind கூட அப்புறம் struggle ஆயிடும். So now we should understand what is striving. Now you understand the meaning of striving. Here nothing to strive. Striving is just hand overing. அவ்வளவுதான். Handing over.
இது என்ன, அர்ப்பணிப்பதுதான் இங்கே முயற்சித்தல். ஒரு மனிதனுடைய எல்லா முயற்சிகளும் எப்பொழுது அவன் தன்னை முழுமையாக குருவினிடத்தில் அர்ப்பணித்துக் கொள்கின்றானோ அங்குதான் முயற்சிகள் துவங்குகின்றது, அங்குதான் அவனுடைய முயற்சியும் முற்று பெறுகின்றது. The effort begins there, the effort ends there. Therefore, Vishuddhatma means it is only the Lord. Vishuddhatma means it is only the Guru. This is Karma Yoga. We see more of it later. Om Purnamada Purnamiram Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Vasishyate. Om Shanti Shanti Shanti. Harihi Om Shri Gurubhyo Namaha. Harihi Om.